சார் வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ ராஜேஷ் சாரோட டெத் விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசுல இருந்து அவரோட இருந்த அந்த தருணங்கள் எல்லாம் எப்படி நினைவுக்கு வந்தது? அதை பத்தி எனக்கு கொஞ்சம். வந்துமா அண்ணனை ஒரு 50 ஆண்டுகளா தெரியுமா? 50 ஆண்டுகளா. நான் பள்ளி மாணவனா இருக்கும் பொழுது அவர் ஆசிரியரா இருந்தாரு. ஆனா அவர் வேற பள்ளியில ஆசிரியரா இருந்தாரு. நான் வேற பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பையிலிருந்து அவருக்கும் எனக்கும் பழக்கம். அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவருடைய மாமா விக்டர் மாமான்னு, அணைக்காடு விக்டர்னு, அவரும் என்னுடைய தகப்பனாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுப்பாங்க. அப்பையிலிருந்து எனக்கு பழக்கம். அதற்கு பிறகு நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகி, அதற்கு பிறகு நான் நடிப்பதற்கு வந்ததற்கு பிறகு பல படங்கள் என்னுடைய படங்களை பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி பாராட்டியிருக்காரு. அவருடைய படங்கள், அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நான் ஃபோன் பண்ணி ரொம்ப அவர்கிட்ட ஸ்லாகிச்சு பேசியிருக்கேன். எல்லா சப்ஜெக்டையும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் அவர். எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன். தமிழா, அறிவியலா, இல்ல சரித்திரமா, இல்ல ஜாதக விஷயங்களை பற்றி கூட அவர் தெளிவா சொல்லக்கூடியவர். ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். போனை எடுத்த உடனே வணக்கம் ராஜேஷ் அப்படிம்பாரு. அந்த கம்பீரமான குரல் இன்று மறைந்து விட்டது. அது ரொம்ப மனசுக்கு வேதனையா தான் இருக்கு. இப்பதான் நான் அவருடைய இறப்புக்கு போயிட்டு இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்துதான் நான் இப்ப பேசுறேன். அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கணும். மிக திறமையான நடிகர், ரொம்ப அற்புதமான நடிகர். நடிகர் திலகம் அவர்கள் மீதும், மக்கள் திலகம் அவர்கள் மீதும் மற்றும் இன்னும் பலர் எல்லார் மீதும் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர், நல்ல நம்பிக்கை கொண்டவர். அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் மறைந்து விட்டார். அவருடைய அவருடைய அறிவுரைகள் நமக்கு காலத்திற்கும் வழிகாட்டும் அப்படிங்கிறது தாம்மா உண்மை. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிறது தாம்மா என்னால சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேரோட அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் எந்த அளவுக்கு பெண்கள் கிட்ட மரியாதையா நடந்துப்பாரு, ரொம்ப டிசிப்ளினான பர்சன். நிறைய பேருக்கு எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துப்பாருமா. பெண்கள் கிட்ட மட்டும் இல்லம்மா, எல்லார்கிட்டையும் மரியாதையா தான் இருப்பாரு. நின்று எவ்வளவு அவசர வேலை இருந்தாலும் நின்று அவர்கள்ட்ட பேசிட்டு அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போவார். ரொம்ப நிதானமான ஒரு மனிதர், ரொம்ப அறிவார்த்தமாக பேசக்கூடியவர், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர்மா. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். இப்போ அவரோட பையனுக்கு கல்யாணம் ஜூலை 28 பிளான் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஒரு நேரத்துல அவரோட இழப்பு அவரோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கு. அவங்க குடும்பத்துக்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? என்னமா ஆறுதல் தான் சொல்ல முடியும். அவருக்கு, அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ற, நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியதான். இப்படி ஒரு அற்புதமான மனிதரை இழந்ததற்கு நிச்சயமா நிச்சயமா. அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் கலைத்துறைக்கும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையா இருக்கு. வேற ஒண்ணு.